ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். எக்ஸாம் வந்து ஃபாஸ்ட் அப்ரோச்சிங், ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 வீக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 வீக்ஸ்ல நம்ம இன்னும் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணா ஈஸியா இந்த ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸை வந்து நம்ம கிராக் பண்ணலாம் அப்படின்றதுக்குதான் ஒரு இன்சைட் கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு வந்தேன். சோ நீங்க ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சிம்பிளிபிகேஷன் 10 கொஸ்டின் கிட்ட வருதுங்க. சோ இந்த 10 கொஸ்டினை நீங்க 5 மினிட்ஸ்ல போட ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதுக்காண்டி நீங்க ஸ்கொயர்ஸ் ஒரு 30 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. கியூப்ஸ் ஒரு 20 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபிராக்ஷனோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நீங்க எது ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் வருதுங்க. சோ அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு அடுத்து நீங்க என்ன இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் படிக்கலாம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல 2 கேக்குறாங்க. ஒன்னு வந்து டேபிள் ஃபார்ம் அந்த மாதிரி வருது, இன்னொன்னு வந்து பை சார்ட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் டேட்டா வந்து ரொம்ப ரேரா தாங்க கொடுக்குறாங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல. மெஜாரிட்டியா கேஸ்லெட், ஒரு சில நேரத்துல கேஸ்லெட் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் பாத்துக்கோங்க, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பாத்துக்கோங்க, மிக்சர்ஸ் பாத்துக்கோங்க. அப்ளிகேஷன் சம்ஸ்ல இதுல எல்லாம் ஒவ்வொரு இது வருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷனோட ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. P&L, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு கொஸ்டின் வருது அதுலலாம். டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா இதுல எல்லாம் கொஸ்டினே இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இப்ப சிம்பிளிபிகேஷன்ல 10 கொஸ்டின்ங்க. அடுத்தது உங்களோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல 5 கொஸ்டின். சரிங்களா? எய்தர் குவாட்ராட்டிக் இல்லைன்னா நம்பர் சீரீஸ் இருக்கும். ஸோ ஓவராலா ஒரு 15 கொஸ்டின் இந்த மாதிரி மிஸ்லேனியஸ்ல வந்துருது. அதுக்கப்புறம் உங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு 10 கொஸ்டின், 25 கொஸ்டின் வந்துருச்சு. 25ல மீதி 15 கொஸ்டின் ஃபுல்லாமே அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தாங்க. சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் இந்த மிக்சர்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், ஆவரேஜ், P&L, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், பார்ட்னர்ஷிப். இதுலலாம் ஒரு சம் இல்ல 2 சம் இந்த மாதிரி வருதுங்க. ஓகேவா? இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க இனி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா கூட நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம்.